டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சார்ந்த மிக முக்கியமான 25 கேள்வி இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை கவனமாக பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை எந்த அரசியலமைப்பு திருத்தத்தால் மாற்றப்பட்டது? 4, 3, 2, 1. சரியான பதில் 42வது திருத்தம். 1976 சோசியலிஸ்ட் மற்றும் செக்குலர் என்ற சொற்கள் சேர்க்கப்பட்டன. கொஸ்டின் நம்பர் 2. அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? 4, 3, 2, 1. சரியான பதில் ரஷ்யா. முன்னாள் சோவியத் ரஷ்யா அரசியலமைப்பிலிருந்து அடிப்படை கடமைகள் பெறப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 3. பேசிக் ஸ்ட்ரக்சர் கொள்கையை உருவாக்கிய வழக்கு எது? 4, 3, 2, 1. சரியான பதில் கேசவானந்த பாரதி வழக்கு. 1973 பாராளுமன்றத்தின் திருத்த அதிகாரத்துக்கு வரம்புக்கு விதிக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 4. அரசியலமைப்பின் ஆன்மா என்று எது அழைக்கப்படுகிறது? 3, 2, 1. சரியான பதில் அடிப்படை உரிமைகள். டாக்டர் அம்பேத்கர் அடிப்படை உரிமைகளை இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறுகிறார். கொஸ்டின் நம்பர் 5. ஒற்றை குடியுரிமை கொள்கை இந்தியா எங்கிருந்து பெற்றது? 3, 2, 1. சரியான பதில் இங்கிலாந்து. இந்தியாவில் ஒரே குடியுரிமை மட்டுமே உள்ளது. கொஸ்டின் நம்பர் 6. அவசர கால விதிகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? 4, 3, 2, 1. சரியான பதில் ஜெர்மனி. ஜெர்மனியின் வைமர் கான்ஸ்டிடியூஷனை அடிப்படையாக கொண்டு அவசரகால விதிகள் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 7. அரசியலமைப்பு சட்ட வழிமுறைகள் உரிமை எந்த கட்டுரையில் உள்ளது? 3, 2, 1. சரியான பதில் கட்டுரை 32. அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் முக்கியமான உரிமையாகும். கொஸ்டின் நம்பர் 8. நீதித்துறை மீளாய்வு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? 4, 3, 2, 1. சரியான பதில் அமெரிக்கா. சட்டங்களின் அரசியலமைப்பு செல்லுபடியாக்கம் இங்கு பரிசீலிக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 9. நீதிமன்றத்தில் அமல்படுத்த முடியாத பகுதி எது? 4, 3, 2, 1. சரியான பதில் வழிகாட்டும் கொள்கைகள். டிபிஎஸ்பி நீதிமன்றத்தால் அமல்படுத்த முடியாது. அதாவது வழிகாட்டும் கொள்கைகளை நீதிமன்றத்தில் அமல்படுத்த முடியாது. கொஸ்டின் நம்பர் 10. வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி கருத்து எங்கிருந்து பெறப்பட்டது? 3, 2, 1. சரியான பதில் கனடா. மத்திய அரசுக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 11. சொத்துரிமை எந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் நீக்கப்பட்டது? 4, 3, 2, 1. சரியான பதில் 44வது அரசியலமைப்பு திருத்தம். 1978 அடிப்படையில் உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது இந்த சொத்துரிமை. கொஸ்டின் நம்பர் 12. செக்குலர் என்ற சொல் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது? 4, 3, 2, 1. சரியான பதில் 1976 ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த செக்குலர் என்ற சொல் சேர்க்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 13. அரசியலமைப்பை திருத்த அதிகாரம் பற்றிய கட்டுரை எது? 3, 2, 1. சரியான பதில் 368. பாராளுமன்றத்துக்கு திருத்த அதிகாரம் இந்த விதி 368 வழங்குகிறது. கொஸ்டின் நம்பர் 14. இந்திய அரசியலமைப்பின் கோசி ஃபெடரல் தன்மைக்கு காரணம் எது? 4, 3, 2, 1. சரியான பதில் அவசர கால விதிகள். அவசர காலத்தில்தான் மாநில அதிகாரம் குறைகிறது மத்திய அரசின் அதிகாரத்தை பொறுத்து.
கொஸ்டின் நம்பர் 15. மொழிகள் குறித்த அட்டவணை எது? 4, 3, 2, 1. Time's up. சரியான பதில் 8வது அட்டவணை. தற்போது 22 மொழிகள் உள்ளன. வர 15 கொஸ்டின் முடிஞ்சிருக்கு. இன்னும் இருக்கிற 10 கொஸ்டின் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 16. கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த அட்டவணையில் உள்ளது? 4, 3, 2, 1. சரியான பதில் 10வது அட்டவணை. 52வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் சேர்க்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 17. சட்டத்தின் முன் சமத்துவம் எந்த கட்டுரையில், அதாவது எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது? 3, 2, 1. சரியான பதில் விதி 14. ரூல் ஆஃப் லா அடிப்படையாக கொண்டது, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று விதி 14 கூறுகிறது. கொஸ்டின் நம்பர் 18. அமைச்சரவை கூட்டு பொறுப்பு கொள்கை எங்கிருந்து பெறப்பட்டது? 3, 2, 1. சரியான பதில் இங்கிலாந்து. பாராளுமன்ற ஆட்சி முறையின் அடிப்படையை கொண்ட அமைச்சரவை கூட்டு பொறுப்பு கொள்கை இந்த இங்கிலாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 19. நல அரசு கொள்கையை வலியுறுத்தும் பகுதி எது? 4, 3, 2, 1. சரியான பதில் வழிகாட்டும் கொள்கைகள். சமூக மற்றும் பொருளாதாரத்தை நீதி நோக்கமாக கொண்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 20. இந்திய அரசியலமைப்பு நீளமானதாக இருப்பதற்கான முக்கிய காரணம் என்ன? 4, 3, 2, 1. சரியான பதில் விரிவான நிர்வாக விதிகள். நமது இந்திய அரசியலமைப்பில் ஒவ்வொரு நிர்வாக விதிகளும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன, அதனாலேயே நீளமாக உள்ளது. கொஸ்டின் நம்பர் 21. அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் உள்ளன? 4, 3, 2, 1. சரியான பதில் பகுதி 4A. 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக பகுதி 4 பிறகு பகுதி 4A சேர்க்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 22. மத சுதந்திர உரிமை எந்த கட்டுரையில் உள்ளது? 4, 3, 2, 1. சரியான பதில் விதி 25. மனசாட்சி சுதந்திரம் வழங்கப்படுவதை பொறுத்து மத சுதந்திர உரிமையை கொடுக்கிறது இந்த விதி 25. கொஸ்டின் நம்பர் 23. ரூல் ஆஃப் லா என்ற கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? 4, 3, 2, 1. சரியான பதில் டைசி அவர்கள். ஏவி டைசி அவர்கள் ஒரு அரசியல் அறிஞர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 24. மாநிலங்களின் சம உரிமையை உறுதி செய்யும் அம்சம் எது? 4, 3, 2, 1. சரியான பதில் மாநிலங்களின் ராஜ்யசபை. மாநிலங்களின் சம உரிமையை உறுதி செய்யும் முக்கியமான அம்சம் அதனுடைய கூட்டாட்சி தன்மையை வெளிப்படுத்துவது ஆகும். கொஸ்டின் நம்பர் 25. சகோதரத்துவம் எந்த விஷயத்தை பாதுகாக்கிறது? 4, 3, 2, 1. சரியான பதில் தேச ஒற்றுமை. நமது நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறது இந்த சகோதரத்துவம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. டிஎன்பிசி தேர்வுக்கான மேலும் முக்கிய வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.